இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளையாட்டுத்தனமாக ஒரு நாய் கத்துற மாதிரியும் ஒரு பூனை சவுண்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் ஒரு குழந்தை விளையாடுற சத்தம் இப்போ கேட்குறது இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரியாலிட்டியாக இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் குளோபல் நேஷனில். அந்த மேஜர் குளோபல் நேஷன் எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜப்பான் கவர்மெண்ட்டும் பெட் அசோசியேஷன் குரூப்பும் ஒரு கவுண்ட் எடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இப்போ பெட்ஸுக்கு தான் அதிகமான கவுண்ட் இருக்குது. 15 வயசுக்கு கம்மியாக இருக்க குழந்தைகளோட 15 வயசு கம்மியாக இருக்க குழந்தைங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.32 crores அவ்வளோதான் இருக்காங்க. இப்போ அதே இதில் வீட்டில் வளர்க்குற பெட்ஸ், டாக்ஸு, பூனை அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 1.56 crores வந்து கவுண்ட் இருக்குது. பெட்ஸோட பாப்புலேஷன் வந்து அவுட் பேஸ் பண்ணிக்க சில்ட்ரனோட பாப்புலேஷனோட பார்த்திங்கன்னா 20 lakhs. பெட்ஸ் வந்து நமக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்குது, ஜாய் கொடுக்குது, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் எல்லாமே கொடுக்குது. இப்போ ஜப்பான் எப்படி சொல்கிறாங்க, ஒரு டீப்பர் பிக்சராக வந்து பார்க்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒரு சொசைட்டியை பில்ட் பண்ணுறது, அதாவது ஒரு யங் ஃபேமிலிஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு பெட்ஸோ அதே மாதிரி ஒரு யங் சில்ட்ரன்ஸை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டிகேட்ஸ் நம்மளோட நெய்பர்ஹுட் எப்படி இருக்குன்றது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.